வாகனத்துல வந்து சேர்த்து இதுல ஒரு களவு பிரச்சனை போய் கொண்டிருக்குது. வந்திருக்கிறோம். இப்போ கொஞ்சம் கஷ்டம். நாங்கள் தாய் தமிழருக்கு வணக்கம். இன்றைக்கு என்ன காலம்னு பார்த்தீங்கன்னா, மன்னர் இலப்பக்கடவையில் இருக்கிற சிப்பியாரில் இருக்கிற பாம்போலி அண்ணா அந்தோணியாருங்க 7ஆம் மாதத்தில் வந்து முதல் செவ்வாயில் இந்த காணொலி வந்து பதிவிட போகிறேன். இந்த அந்தோணியாரில் பார்த்தீங்கன்னா அதிசயங்கள் நடக்கும், பல பேர் வச்ச நேர்த்திகள் எல்லாம் நடக்கும்னு சொல்லி நாங்கள் பல காணொலிகள் போட்டிருப்பேன். அதனால் இந்த செவ்வாயும் வந்து காணொலி பதிவேற்றேன். இந்த ஆலயத்தில் நடக்கிற பூசோலையோட பார்த்து எல்லாருக்கும் அந்தோணியார்கிட்ட அருள் ரைக்கோணும்னு கேட்டுக்கொண்டு இந்த காணொலியிலே முழுமையாக பார்த்து எல்லாரும் அந்தோணியார்கிட்ட அருளை பெற்றுக்கொள்ளும். இப்படியே மறக்காமல் யாரும் சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் வர்ற காணொலிகள் உங்களுக்கு வரும். அப்படியே மறக்காமல் பெல்லையும் ஆளில் போட்டுக்கொள்ளுங்கோ. முடிஞ்சால் உங்களுக்கு அவளுக்கு ஷேர் பண்ணுங்கோ. இப்போ நீங்கள் இதில் பார்க்குற வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்தோணியாருக்கு நேர்த்தி வச்சு நடந்து போய் கொண்டிருக்கதான் பார்க்குறீங்க. முல்லைத்தீவுலேருந்து கூட பார்த்தீங்கன்னா அந்தோணியாருக்கு பாத யாத்திரையாக போகிறாக்களை பார்க்கக்கூடியா இருக்குது. ஆனால் அவள் கதைக்க விரும்பலை. இப்போ எல்லாம் அங்கேருந்து போய் நம்மளு தெரியலை, போய் கொண்டிருக்க நம்ம அந்தோணியாரை வழிபட. காலையிலேயே பார்க்கலாம் பாருங்க, போல வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லி முதல் இந்த வீதியோரங்கள் எல்லாம் நிப்பாற்றவேல். இதில் போக்குவரத்து வந்து சரியான சிரமமாக இருக்கிறது. போங்க அப்படித்தான், ஆனால் பரவாயில்ல, கொஞ்சம் ஜல்லியெல்லாம் போட்டு கிடக்குது. மாதத்தில் முதல் செவ்வாய்ன்றபடியால் மக்கள் வந்து பக்தர்கள் வந்து அதிகமாக வர்றதை வந்து பார்க்கலாம். காலையிலேயே வந்து நேரத்துக்கு வரையும் வேண்டா கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டருக்கு மேலே வந்து காட்டுக்கு நடந்து போய் தான் அந்தோணியரை வழிபடணும். அப்போ அதால் சில பக்தர்கள் நேரத்துக்கே வர்றதையெல்லாம் பார்க்கக்கூடிய இருக்கும். இங்கே திருவோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறை அங்கே இதெல்லாம் பக்தர்கள் வந்து அந்தோணியோட வழி வர்றதையும் பார்க்கலாம். இப்போ அந்தோணியாருக்கு அதிகப்படியாக வந்து போலீஸ் பாதுகாப்பு வழங்கியிருக்கேன். அதோட பார்த்திங்கன்னா சுகாதார பரிசோதகர்களும் வந்து கடமையில் அமர்த்தப்பட்டிருக்கிறத வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்தோணியார் ஆலயத்தின் ஆக்கள இந்த நேர்த்திகளை வெளியே வைக்கப்பட்ட மரம் வந்து எரிஞ்சதாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இங்கே பாருங்க, வசூல் எல்லாம் மக்கள் வந்து இறங்கி கொண்டிருக்கிற முண்டகி இந்த மன்னார் வீதியில் பயணிக்கிற வசூலில் வந்து பயணம் மேற்கொள்வது மிகவும் வந்து கஷ்டம். பார்க்கலாம் போலீஸ்காரர் வாகனங்கள் எல்லாம் வந்து நிற்கலாம். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா 2 போலீஸ் அதிகாரிகள் 4 போலீஸ் அதிகாரிகளை தான் பார்க்கலாம். இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 40-50 போலீஸ் அதிகாரிகளை பார்க்கக்கூடியா இருக்குது. பார்க்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் இருக்க அந்தோணியாருக்கு சாம்பிராணியும் கொளுத்தி முழுவரியும் கொளுத்துறது தான். இதில் எவ்வளவு லைனில் நிற்கணும். இப்போ இதில் தங்களோட நேர்த்திக்காக இதில் பனிசல் எல்லாம் கொடுக்குறத நீங்கள் பார்க்கலாம்.
கிட்டத்தட்ட ஒரு 1.5 வரிசையில் நின்று தான் அந்தோனியாருக்கு சாம்பிராணிகள் நேர்த்தி கொண்டு வரப்பட்ட மெழுகுதிரிகளை கொளுத்துறதை பார்க்கலாம். என்ற பாதத்தில் முதல் செவ்வாய் அதிகமாக பக்தர்கள் வரி வந்தாங்க நேர்த்திகளை அந்தோனியாரை சொல்லுவாருக்கு. அந்தோனியாரில் மத வேதமின்றி தான் அந்தோனியாரை வழிபடுறதை பார்க்கலாம். இங்கே வந்திருந்து தங்களோட நேர்த்திகளை எல்லாம் நிறைவு செய்துட்டு சில பேருக்கு நேர்த்தி நிறைவேறினா அதில் இங்கே பனிஸுகள் பிஸ்கெட்டுகள் கொடுக்குறதெல்லாம் பார்க்கலாம். அந்த பக்தர்கள் பக்தர் ஆராதனையோட பூசா வழிபாடு இருக்குது, அதை பார்க்குறதுக்கு இருக்கிறத பார்க்கக்கூடிய இருக்குது. அந்தோனியாரை வழிபட்டுட்டு திரும்பி வரதையும் நீங்கள் இந்த இடத்துல பார்க்கலாம். அதோட இந்த அடிக்கிற வெயிலத்துக்குள்ள இந்த கேஸ் அங்கே இருக்கிற பக்தர்களையும் கீழே நீங்கள் பார்க்கக்கூடிய இருக்கும். இப்போ கொழும்புல இருந்து கூட ஆலயத்தை தரிசனம் செய்கிறதுக்கு பக்தர்கள் வந்திருக்கணுமா வாகனத்தில் என்று அதில் கூறப்பட்டது. அதில் தண்ணி எல்லாம் குடிக்கணும். காட்டு வழி மழை வந்தால் கொஞ்சம் நடக்கிறது சரியான சிரமம். இந்த மண் ஒரு வளவளப்பு தன்மையான மண். நேரம் காலையிலேயே வெய்யறதுக்கு முதல்ல போய் அதோட காற்றும் வீசுறதையும் பார்க்கலாம். யாரும் இங்கேருந்து போகிற ஆக்கள் குறைவு, அங்கேருந்து வாராக்கள்லாம் அதிகமாக இருக்கிறதையும் பார்க்குறதெல்லாம் வந்தவன் இருக்க இடத்த நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. அதோட பார்த்தீங்கன்னா புலம்பெயர் தேசத்துலேருந்து உறவுகள் ஆலயத்தை வழிபடுறதுக்கு வர்றதையும் பார்க்கக்கூடிய இருக்குது. இந்த இடத்துல ஒரே வழி ஒன்று இடம் இல்லை, அப்படி எல்லாரும் அதிகமாக ஆக்களுக்கெல்லாம் பயணிக்கிற மாதிரி பார்க்கக்கூடிய இருக்கும். வீதி ஓரத்தில் இருக்கிற யாசம் இருக்கிற ஆக்களை காப்பட்பட்டியாலெல்லாம் மூடிக்கொண்டு வந்து யாசம் கேட்டுக்கொண்டிருக்கணும். வர்ற பக்தர்கள் எல்லாம் யாசம் கேட்குற ஆட்களுக்கு யாசம் கொடுத்து கொண்டு வரதையும் பார்க்கக்கூடிய இருக்குது. சிவம் சொல்லி கொண்டு போய் கதைக்கக்கூடாது, அப்படியே சொல்லிக்கொண்டே போகணும். அம்மா அப்பா சொன்னால்
அந்தோனியார் வழிபடுறது போய் கொண்டிருக்கிறார். நீங்கள் ஆலயத்துக்கு, அதாவது காட்டுக்குள்ள உள்ள இருக்கிற ஆலயத்துக்கு கிட்ட வந்துட்டோம். அந்த உள்ளே இருக்கிற ஆலயத்தை வழிபடுறதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே மட்டும் லைன் இருக்குன்றது நீங்கள் பாருங்க. நான் காட்டுறேன். இதுலேருந்து ஆரம்பிக்கப்படுதுன்னு கிட்டத்தட்ட ஒரு 400 மீட்டர் 500 மீட்டர் வேறு மணிக்கு அந்த லைனில் நிற்கினா இது ஒரு 2 வருஷம் நான் நேற்றுக்கிடம் வச்சேன் நிறையறதில்ல, எனக்கு முடியல. நேத்தியோட வாரம் இன்னும் முடியல. அம்மடு கோயிலுக்கும் போறோம், 4 வருஷம் கூடி போறோம், முடியல. இது நடந்த வந்து இல்லை இல்லை இது இல்லை, பஸ்ஸில் வந்து வா. சரி. இதில் இருந்து பார்த்தீங்கன்னா லைனில் நிற்கணும் அந்தோனியார் வழிபடுறதுக்கு. இப்படி வரிசையில் ஆட்கள் இருக்கணும்னு சொல்லி கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச வகையில் கோயில் இதுலேருந்து ஒரு 500 மீட்டர் இருக்குமென்னு நினைக்கிறேன். ஆனால் அதுங்க மட்டும் லைன் இருக்குது அந்தோனியாரை வழிபடுறதுக்காக. அதோட போயிட்டு அந்த வழிபட்டு திருப்பி வராங்களே நீங்கள் பார்க்கலாம். மடங்க யாசம் கேட்குற ஆட்களை பாருங்க. பார்க்குற இந்த காணொளி மன்னர் சிப்பியாரில் இருக்க பாம்பொலி அந்தோனியார் ஆலயத்துக்கு அதில் வர முதல் செவ்வாயில் வர பக்தர்கள்லாம் இப்போ அந்தோனியார் வழி வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வரிசையில் நிற்கிறோம். என்னென்னா எல்லா மாவட்டங்களிலிருந்தும் வர பக்தர்கள் அந்தோனியார் வழிபட வர்றதால அதிக அளவிலான இந்த இடத்துல க்ரோட் வரும். அந்த காரணத்தால் அதை சீராக்குறதுக்காக இப்படி லைனில் நின்று அவர் அந்தோனியார் வழிபட போகணும். தங்களோட நேர்த்தியெல்லாம் வைப்பதற்காக. இந்த ஆலயத்துக்கு மதவேதம் தான் பக்தர்கள் வருவினம். இந்த மதம் தான் வரணும், இந்த மதம் தான் வரணும் எல்லாம் இல்லை. எல்லாரும் வந்து போகணும் இந்த ஆலயத்துக்கு. இயலாதவர்களை ஆட்டோலையும் ஏற்றி சென்று ஆலயத்தை வழிபட செய்ய வைக்கிறதையும் பார்க்கக்கூடிய இருக்கும். போகிற வழி வேறு வார வழி வேறு. அதனால் இப்போ நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். நாங்கள் ஆலயத்துக்குள்ளே வழிபாடு செய்யலை. இப்போ ஆலயத்துக்கு வழிபடுற பக்தர்களுக்கு இடையூறு இல்லாமல் நாங்கள் போகிறோம். இதில் ஜெபம் சொல்லி கொண்டிருப்பதையும் பார்க்கக்கூடிய இருக்குது. இதில் தங்களுடைய நேர்த்திகளை இந்த இடத்துல இந்த மரங்களில் எழுதி வைக்கிறத பார்க்கலாம். இந்த இதில் இருக்க மரத்திலாம் எவ்வளோ காலம் அழியினது, அந்த மரம் பற்றி எரிஞ்சதன் காரணமாக இப்போ வேறு மரங்கள்லேயும் கட்டினோம்.
இதில் வந்து குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களும் குழந்தை பாக்கியம் வேண்டி எல்லாம் தொட்டில்கள் காட்டி இருக்கிறத பார்க்கலாம். இந்த இடத்துலையும் ஒரு மரம் ஒன்று இருந்தது. அது வந்து ஃபுல்லாகவே எரிஞ்சிட்டு அந்த மரத்தடியில் வந்து சட்டிகளில் பால்கள் வைக்கிறதையும் வந்து பார்க்கக்கூடிய இருந்தது. கையில் பாருங்க வேண்டிய நேர்த்திகளால் எழுதப்பட்ட மாலைகளை கொண்டு வந்து இந்த இடத்துல கட்டினா. நீங்கள் விக்ரம் நடித்த கந்தசாமி படம் பார்த்துருப்பீங்க. இதில் அநேகமான உறவுகள் பார்த்துருக்கிறது வாய்ப்பு இருக்குது. அதில் வந்து எழுதி எல்லாம் இடத்துல வைப்பினும் கந்தசாமி வந்து அதை செய்வார்னு சொல்லி அதே மாதிரி தான் நீங்கள் அந்தோனியார் எல்லாத்தையும் நிறைவு செய்வார்னு சொல்லி இந்த இடத்துல பக்தர்கள் வந்து கட்டுறதையும் வந்து பார்க்கக்கூடிய இருக்குது. இது போன்ற எல்லா ஆலயங்கள்லேயும் வந்து அந்த ஆலய தலைவிரிச்சங்களில் வந்து கட்டிவினம் செல்லஜனை தொண்டமன்னர் ஆலயத்துலேயும் சரி, அல்லது பெட்டாப்பள்ளியிலையும் சரி, அல்லது வள்ளிபுரம் ஆழ்வார்லேயும் சரி, இதெல்லாம் பார்க்கக்கூடிய இருக்கும். இதில் வைக்கப்பட்டிருக்க திருநீரெல்லாம் எடுத்து பூசுறதை வந்து நீங்கள் பார்க்கலாம். இதில் தேங்காய்கள் எல்லாம் உடைக்கப்பட்டது அதையெல்லாம் எடுத்து பத்திரிகள் வந்து பூசினா பிள்ளைகளுக்கு வைக்கிறதையும் பார்க்கலாம். நேத்திக்காக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பனிஸுகள் மற்ற பிஸ்கெட்டுகள் எல்லாம் கொடுத்து கொண்டு வைக்கணும். இடத்துல நேத்திக்காக பார்த்தீங்கன்னா சாம்பிராணிகள் கொளுத்துறத பார்க்கலாம். நேத்திக்காக மெழுகுவர்த்திகள் ஏற்றப்பட்டு கொண்டிருக்குது. அதிக அளவிலான பக்தர் கூட்டத்தை நீங்கள் இதில் பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த பின்பகுதியில் வந்து சாம்பிராணிகள் மற்றும் மெழுகுதிரிகள் கொளுத்திகள் இப்போ அதெல்லாம் நிப்பாட்டப்பட்டிருக்கதையும் அவதானிக்கக்கூடிய இருக்கும்.
செய்கிறாங்க. இதில் நீங்கள் பார்க்கலாம், நடக்க முடியாத வயதில் கூட பார்த்தீங்களா வந்து அந்தோனியாரை வழிபட வேணும்ன்ற வர்றாக்களையும் பார்க்கக்கூடியா இருக்குது. அவள் இப்போ நடந்து தான் தங்களுடைய நேர்த்திகளை செவினம்ன்ற மாதிரியும் சில பக்தர்கள் வரியினம் நடந்து, சிலர் வந்து ஆட்டோக்குள்ளேயும் போயினோம். நேர்த்திகளுக்காக பார்த்தீங்கன்னா இதில் உணவுப் பொருட்கள் கொடுக்கறதுக்கு போய் கொண்டிருக்கணும். இந்த வரைக்கிற வெயில் வைக்கையில் இதில் லைனில் நின்று அந்தோனியாராக வழிபாட்டு கொண்டிருக்கணும். சின்ன பிள்ளைய பாருங்க, அம்மாவோட நடந்து போய் கொண்டிருக்கிறார். நல்ல நேர்த்தி கொண்டு வச்சேன் நான், எனக்கு கிடைச்சது. எங்கேருந்து வந்திருக்கீங்க? வந்திருக்கீங்க வச்சு நேற்று நிறைய ஆகிட்டு இன்றைக்கு வந்திருக்கீங்க. முதலாவது சபை வந்திருக்கீங்க. திரும்பி ஒரு நேர்த்திக்காக முதல் எத்தனை சபை வந்த நீங்கள்? மூணு சபையிலையும் கொண்ட வரம் கிடைச்சிட்டு வர முடியல, தூரம் தானே வர முடியலை. இப்போ திருப்பி 3 தரம் வந்தேன் நான், கால் வைத்தேன், அதோட வரம் விட்டு இன்றைக்கு வந்தேன். அண்டே வந்திருக்கீங்க. இப்போ அம்மாவுக்கு அந்தோனியார் தன்னுடைய கருணை காட்டியிருக்கிறார். ஒரு கிழமையில் ஒரு காண்டால் நடந்தாலும் உடம்பு வந்துருவாது. ஆலயத்துக்கு போயிட்டு திரும்பி வந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் ஆலயத்தை உள்ளே போய் கும்பிட வழியில் 2 கும்பிட்டோம். நாங்கள் 2 உள்ளே வந்து நேரத்துக்கு வந்த பக்தர் வந்து அங்கே கும்பிட்டு கொண்டு இருக்கிறோம். அதால் வந்து உள்ளே போகிறது சரியான நேரம் ஆகும். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் வேணும் சாமியை கும்பிட்றேன்டா. நாங்கள் இப்போ திருப்பி முன்னுக்கு இருக்க ஆலயத்துக்கு போய் அங்கே இப்போ பூசை வழிபாடுகள் நடக்கும், அதை பதிவேற்றதுக்கு இப்போ போய் கொண்டிருக்கிறோம். 2 மணிக்கு வலிக்கிட்டேன் நாங்கள். முடியப்புறம் என்ன தனியாக வந்தீங்களா? இல்லை இல்லை, இந்த வாகனத்தில் வந்த ஆட்கள் சேர்த்து. அப்போ எவ்வளவு மணி நேரம் காத்திருந்து அந்த நேரம் வழிபட்டு நீங்கள்? இப்போ கொஞ்சம் கஷ்டம். நாங்கள் வரைக்க ஸ்டார்ட்டில் வரைக்க அவ்வளோ சனம் இல்லை. நாங்கள் நல்ல வடிவாக நினைச்சு கும்பிட்டு கொண்டு இருந்தேன் நான். இப்போ டக்குண்டு அவர்கிட்ட இதுலேயே நாங்கள் கை போட்டு கலைக்க முடியலாத நினைக்கிறோம். இப்போ அவ்வளோதுக்கு ரோடு அவ்வளவு சனம். அப்போ ஒரு நான் பாருண்டா இந்த இடச்செவ்வாய் இருக்கு, இப்போ சனம் குறைவாக இருக்கும். அந்த டைமில் வந்து கும்பிடுவேன். சரி அம்மா, நான் நல்லா கேட்குற வரம் பாரு. இன்றைக்கும் அவரைத்தான் நான் வீட்டிலையும் கேட்டு கும்பிடுறேன். எனக்கு பாதுகாக்கிறது நீ தான். அந்த காணொலியை நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆலயத்திலையும் நடக்கிற நிகழ்வுகள், கலை கலாச்சார நிகழ்வுகள் எல்லாம் நீங்கள் பார்க்க முடியாது.
பாருங்க எப்படி வேலையெல்லாம் தோளில் தூக்கி கொண்டு நடந்து போவீங்க. ஆறாவதுன்னு தொடங்கிட்டு நிற்கிறேன். இந்த மரியாதை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். படைத்தது அவை தயவு செய்து இந்த 2 பக்கத்தில் இருக்கிற நெஞ்சம் ஆழச் சொல்லித்தான் நெஞ்சுக்குள்ளே வா அன்பால் நெஞ்சம் ஆழச் சொல்லித்தான் அன்பே அன்பே என் நெஞ்சுக்குள்ளே வா அன்பால் நெஞ்சம் ஆழச் சொல்லித்தான் ஏழை எந்தன் உள்ளம் நீவா எங்கும் எந்தன் தாகம் தீர்க்கவா வாழ்விக்கும் பாடம் கற்றுத்தா வாழ்விக்கும் பாடம் கற்றுத்தா அன்பால் நெஞ்சம் ஆழச் சொல்லித்தா ஆற்றல் நிறைந்த நம்மை புலப்படுத்துகிற புதுமைகள் 1000 செய்யவல்ல வல்லமையுள்ள நற்கிழமை ஆண்டவருடைய திருத்தலத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். உலகம் முடியும் வரை நாடும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் நானே உன்னை குணப்படுத்துவேன், உன்னை பலப்படுத்தி உனக்கு தேவையான எல்லா நன்மைத்தனங்களாலும் உன்னை அனுமதிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் உன்னை கைவிட மாட்டேன், உனக்கு வலிமை அளிப்பேன், உனக்கு முன்பதாக என் சமூகம் எப்பொழுதும் கூடவே இருக்கும், நீ கேட்பதற்கு வேண்டுவதற்கு அதிகமாக நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கூறிய ஆண்டவர்
நம்ம நெடுந்தள்ளி வந்திருக்கிறார். இதுவரும் சீராட்டினாய் நீ தேடி செல்லும் மான் போல உன் பாதம் சேர வழிகாட்டினாய். நீ இல்லை என்றால் நானும் இல்லையே, நீ இன்றி போனால் வாழ்வும் இல்லையே. நீதானே எங்கள் வாழ்வின் செல்வமே, நீ இன்றி வாழ்வில் எல்லாம் சோகமே. விழுகின்ற நேரங்கள் விதையாக வடிந்தாலும் எழுகின்ற நேரங்கள் புது வாழ்வின் பாதைகள். வாழ்வென்னும் பாடம் கற்றுத்தா, வாழ்வென்னும் பாடம் கற்றுத்தா. அன்பே அன்பே என் நெஞ்சுக்குள் நீ வா, அன்பால் நெஞ்சும் ஆளச் சொல்லித்தா. நாங்கள் சொன்னபடியோடு வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு உதவி எங்கிருந்து வருமோ என்று அங்கலாய்த்துக் கொள்ளுது. உமது முகம் என் கண்களுக்கு தென்பட்ட நாள் உன் பாதாள விந்தம் என் வேண்டுதல்கள் தேவைகளை கொண்டு வந்திருக்கிறோம். நாம் சுமந்து வந்த மனப்பாருங்கள் சுமைகளுக்கெல்லாம் நீ விடுதலை கொடுக்க வல்லவர். என் பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து வைக்க வல்லவர். என் வாழ்வில் இருக்கிற இல்லாமைகளை எல்லாம் நீ நிவர்த்தி செய்ய வல்லவர். ஆண்டவரே, எங்களுக்கு இருக்கிற குறைகள், எங்கள் வாழ்வில் நாங்கள் அடைய வேண்டிய வேண்டுதல்கள், எங்கள் குடும்பங்களில் இருக்கிற பிரச்சனைகள், நாங்கள் சுமந்து வந்திருக்கிற எல்லா மன்றாட்டுகளையும் நீ ஆசீர்வாதமாய் மாற்றுவோடு உயிருள்ள தெய்வீக மனுஷீக வல்லமை உள்ள இந்த பிரச்சனைக்கு என்பதாய் என் மன்றாட்டுகளுக்கு செவி கொடுத்து என்னை பலப்படுத்தி அனுப்ப வேண்டும் என்று சொல்லி உன்னால் எங்கள் தேவைகளோடு காட்சியோடு அடிப்பணிந்து நிற்கிறோம். ஆண்டவரே, எல்லாமே நீ தந்த செல்வங்கள், என் வாழ்வின் துன்பங்கள், நீ பூத்த வானங்கள், உள்ளம் நீ வா. ஆலயத்துக்கு எவ்வளோ பேர் வந்து கொண்டிருக்கணும்னு பாருங்க. அதோட ஆலயத்திலேருந்து போய்கொண்டும் இருக்கிற மக்கள் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. இதில் ஒரு களவு பிரச்சனை போய்கொண்டிருக்குது. ஆலயத்தில் வந்து களவுகள் எடுத்துருக்கேன் போல நடக்குது. பூசை வழிபாடுகள் நிறைவு செய்தபின் நாங்கள் ஆலயத்திலேருந்து வெளியேறுறோம். இதோட வந்து பார்த்திங்கன்னா காணொளி வந்து நிறைவு வருது. அடுத்த இன்னொரு காணொளியில் சந்திக்கலாம்.